அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மீ அண்ட் மாம் தமிழ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்க, அங்கங்கே இப்படி உக்காந்துட்டு கிடக்குறாங்களா. இந்த ஜாங்கிரி பாருங்க தொங்கிட்டு கிடக்குறாங்க. இலை தாவு அப்படின்ற மாதிரி தொங்கிட்டு கிடக்குறா. இப்போ பாருங்க, ஆளுக்கு அப்படியே கிடக்குறாங்களா. நான் இப்போ ஒன்று காமிக்க போகிறேன். அதை பார்த்த உடனே இவங்க எப்படி வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏய் ஜாங்கிரி, கேட் ஃபுட்டு. ஜாங்கிரி, இதை பாருங்க. ஹலோ, கேட் ஃபுட்டு, வா 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 சீக்கிரம் வா. என்ன ரியாக்ஷனை காணும். 3 பேருமே கதவாண்ட உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேடி வந்திருக்காங்க போல். அதுதான் கேட் ஃபுட்டுக்கு கூட மதிப்பு இல்லை, அவங்க அப்பா பாசத்துக்கு தான் இவங்களுக்கு மதிப்பு இருக்குது. எங்கே வா கேட் ஃபுட் கொடுக்குற, வா வா சீக்கிரம் வா 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 கேட் ஃபுட் கொடுக்குற, வா வா. வரலையா? இங்கே பாருங்க, நம்ம ஜல்தி குட்டியும் சரி, ஜிண்டு சரி, நம்ம ஜாங்கிரி சரி, ஏமாற்றம் ஆயிடுச்சு. கதவாண்ட யார் இருக்கா அப்படின்னு அவன் திறந்து பார்த்தா அவங்க டேடி வர காணும். நான் கேட் ஃபுட்டு காமிச்சு வா வா நான் வரல. அப்புறம் பார்த்தா கதவாண்ட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அக்கா வந்தா, அவங்க அப்பா வரல. சரியா? அதனால் பசங்களுக்கு ஒரே ஏமாற்றம் பாருங்கள். பாருங்கள் எப்படி ஏமாற்றம் பாருங்கள். இப்போது எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் உக்காந்து கூப்பிட்றேன். இப்போ இவன் வந்துட்டானா? 2 பேர் ஜாங்கிரி, எலோய் வாடோய், உனக்கு தாண்டா கேட்டு போட்டுடோயிட எடோ 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 எடோ. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். ஐயோயோ ஐயோயோ ஐயோ, இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். எடோ 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 யோயோயோ, இங்கே பாருடோ, இங்கேடோ இங்கேடோ இங்கேடோ. கீழே போடலடா, நான் இன்னும் கீழவே போடல. இதை பாரு, இதை பாரு, இதை பாரு. ஐயோ பார்த்தியா, சோறு பற்றியா? சோறு சோறு தான் உனக்கு, கேட்டு சோறு தான் உனக்கு, கேட்டு சோறு தான். சோறு சோறு தான். சரி, பிள்ளைய ஏங்க வைக்க நான் விரும்பவில்லை, அதனால் நான் போட்டு விட்டுறேன். வரா வரா ஓடி வரா ஓடி வரா. இந்த பாருங்கள், இது ஜல்திக்கு. ஓகேங்களா? நம்ம ஜல்திக்கு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுருவேன், ஏன்னா உள்ளே வைக்கிறது இல்லைங்களா. என்னடோய் என்னோடோய் என்னோடோய், உனக்கு வேணுமாடோய்? இந்தாடோய் சொன்னேனா? ஐயோ கையை விட்டு எப்படி பண்ணுறான் பாரு. இருடா உனக்கு தாண்டா. இருடா, இங்கே வா இங்கே வா. இந்தா அம்மா, இங்கே போய் சாப்பிடு, போ. ஐயோ அவனால் என்ன அவசரம் உனக்கு? சாப்பாடு தானே கொடுத்துருக்கேன், ஒழுங்காக சாப்பிட என்ன இப்படி அவசரம்? இங்கே முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வா, வா இதில் போட்டு விட்ற, வா கொஞ்சம் இதில் போடலாம். வா இந்தாடோய். இவங்க கேட் ஃபுட்டு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டு நான் கேட் ஃபுட்டு இவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கேட் ஃபுட்டுன்னு நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ அதை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கடோ வரீங்க அப்படி? ஐயா டப்பாவே தேய்ச்சிட்டு போவீங்க போல். பாருங்க எப்படி பண்ணுற பாருங்க இந்த ஜாங்கிரி. பாருங்க எப்படி பண்ணுற பாருங்க, அப்படியே டப்பாவை தேய்ச்சிட்டே போவாங்க போல். எடோய், உன் வெயிட்டுக்கு இது போதுமாடோய்? உன் வெயிட்டுக்கு இது போதுமா? இவனுக்கு கறி மீன் வாங்கி கொடுக்குறாரு டேடி. சரிங்களா? வாங்கி கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் இவனுக்கு இதுக்கு என்ன வேலை?
உனக்கு எதுக்குடா கேட் ஃபுட்டு? ஆ ஜின்ட்டு, எதுக்குடா உனக்கு கேட் ஃபுட்டு? உனக்கு தான் அப்பா வந்து மீன் கறி எல்லாம் வாங்கி கொடுக்குறாருல, நீ சாப்பிட்றல்ல. அப்போ இந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து நீ வந்து சாப்பிட விடணுமா வேணாமா? ஆ 2 பேரும் சாப்பிட விடணுமா வேணாமா சொல்லு, நீயே சொல்லு. அப்போ எனக்கு பசிக்கும்ல அப்படின்றியா? ஆ அப்படின்றியாடா? என்னடா நீ, சாப்பாடு உனக்கு வருது, கொடுக்குறாங்க, அப்பா வாங்கின்னு வந்து உனக்கு கொடுக்குறாரு, மீன் வாங்கின்னு வந்து போடுறாரு. இந்த என்னது கோழி கால், அப்புறம் கோழி தலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழியுடைய அந்த தோல், இதெல்லாம் வாங்கின்னு வந்து கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்றாங்க. இவ மட்டும் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இவ வந்து அக்மார்க் ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவ போல். இடோய், நீ ரிச் ஃபேமிலியா? நீ ரிச் ஃபேமிலியாடி? நீ ரிச் ஃபேமிலியாடி நீ? உனக்கு கேட் ஃபுட்டு போட்டால் தான் சாப்பிடுவியா நீ? இவ வந்து பால் ஏடு வந்து அப்படியே திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டால் தான் சாப்பிடுவா இவ. அந்த மாதிரி ஆள் இவ. அது போக இந்த மாதிரி கேட் ஃபுட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்து எதுவுமே சாப்பிட்லையே வந்ததுலேருந்துன்னு, சரி வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து போட்டது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஃபுட்டுன்னா அப்படி சாப்பிட்றா. காலையில் இது பாருங்கள், 2 பேக்கெட் கொடுத்தாச்சு காலையிலேருந்து. கொடுத்தாச்சு. இது வந்து 3வது பேக்கெட்டு. எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதுதான் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த கேட்டு ஃபுட்டு வாங்கியே நான் வந்து குடும்பத்தை பார்க்காம போயிடுவேனோ அப்படின்ற மாதிரி பயப்படுறேங்க. அப்படி பயப்படுறாரு டேடியே. உங்களுக்கே சாப்பாடு போட கரெக்டாக இருக்குது. இன்னும் எத்தனை வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் சோறு போட வேணாமா டேடி? எடோய் முடிச்சாச்சு டோய், அந்த 2 கவர் முடிச்சாச்சு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி நாங்கள்லாம் எத்தனை பேர் இருக்கோம் வீட்டில், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல. சொல்லு, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமா வேணாமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? பால் நெய் சோறு வச்சா சாப்பிட்றது கிடையாது. பால் நெய் சோறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஏதோ இந்த என்ன சொல்கிறது, சிக்கன் மீட்டு, அப்புறம் வந்து இந்த ஒரு டைம் வந்து எங்கள் வீட்டில் பீஃபே சாப்பிட மாட்டோம். ஆனால் இவங்களுக்காகன்ட்டே பீஃப் வந்து வாங்கின்னு வந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு ஒரே வாமிட்டு இவங்களை எல்லாருக்குமே. அதனால அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து பழக்கம் இல்லாமல் நம்ம வந்து சரி இவ சாப்பிடுவா, இந்த ஜாங்கிரி சாப்பிடுவாளாம், அவங்க ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க, பழைய ஓனர். அதனாலங்காட்டி நான் வந்து சரி ஓகே கொண்டு வாங்க, இவங்க சாப்பிட்றாங்களா பார்க்கலான்ட்டு. ஐயோ அதை சாப்பிட்டு இவங்களுக்கு செரிக்கலை போல், ஒரே வாமிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து இல்லைங்க வேண்டாங்க ஜாங்கிரி, இப்போ பாருங்கள் கவர் வா வரா பாருங்க. கேட் ஃபுட்டு தான் வேணும் அப்படின்றா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. இப்படி போயிட்டு இருந்தா ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கேட் ஃபுட்டு கண்டினியூவாக போடணும்னா மாதம் 700 800 ஆகும் போல். அதே மாதிரி எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு கணக்கு நீங்களே போட்டுக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹக்கீஸ்லாம் கிடைக்குதான், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஹக்கீஸ்லாம் இருக்குன்னு. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான செலவுலாம் அவனுக்கு இருக்குது. அப்புறம் மெடிக்கல் செலவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அவங்களுடைய அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற சக்தியை விட எங்கள் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிறாரு, சரிங்களா? ஆனாலும் இந்த எக்ஸ்பென்சிவான செலவுகளை எங்களால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். நம்ம ஜல்திக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் நிறைய பேர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த திருவான்மியூர் அப்புறம் அம்பத்தூரா, ஆமாம், அங்கே சென்னையில் டாக்டர் இருக்காங்க,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பாருங்க, கேட் டாக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பைசா இருக்கணும் இல்லைங்களா? இந்த காலத்தில் யாருங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவிர்த்து யாருங்க வந்து ஃப்ரீயாக பார்க்குறாங்க? ஸோ வந்து இங்கே நான் வேலூரில் கூட்டிகிட்டு போய் காமிச்ச இது வெட் கிளினிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 500 வாங்கிக்கிறாங்க மனுஷங்க மாதிரி. அதே மாதிரி நம்மளை விட அவங்களுக்கு தாங்க எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால சமாளிக்க முடிய மாட்டேங்குது. சரிங்களா? இப்போ ஜின்ட்டுவும் வந்து பார்த்திங்கன்னா பேரலைஸ் ஆன கேட்டு தான். அவன் நடக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இழுத்து இழுத்து நடப்பான். ஸோ அவனும் வந்து பேரலைஸ் ஆன கேட்டு தான். பட் அவனை வந்து நான் பார்த்திங்கன்னா எந்த டாக்டர்கிட்டையும் கூட்டிட்டு போகல. நானே வந்து எக்ஸசைஸ் பண்ணி இந்த எண்ணெய்லாம் தடவி விட்டு நீவி விட்டு, ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி மாதிரி நானே வீட்டில் பண்ணேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 மந்த்லலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. சிவியராக இவனுக்கு வந்து ஸ்பைனல் வந்து இன்ஜுரி ஆகிருக்கா என்னன்னு தெரியல. பட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பை காட் கிரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கடவுள் இது அனுகிரகையால் அவன் வந்து நடந்தால்தாம்மா உண்டு. அவனுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. சர்ஜரி கூட வந்து நாங்கள் எதுவுமே வந்து சஜஸ்ட் பண்ண முடியாதுமா, ஏன்னா சர்ஜரி அவனுக்கு பண்ணவும் முடியாது அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, அவனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கால் அசைக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவனால் நடக்க முடியாதா அப்படின்ற ஒரே ஒரு டவுட்டு தாங்க எனக்கு. சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பார்த்துக்க முடியுது. அவன் வந்து குட்டியாக இருக்கும்போது தான் அவனுக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு. இந்த 3 மந்த்ஸில் அவன் இவ்வளோ வளர்ந்துட்டான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக ரொம்ப சிரமம் தாங்க. அதான் நல்லா இருக்கிற கேட்ஸை வந்து பார்த்துக்கிறது சிரமமாக அவ்வளோ தெரியாது. பட் இந்த மாதிரியான கேட்ஸை வந்து பார்க்கணுன்னா ரொம்ப சிரமங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரின் போயிடுவாங்க. அவங்களுக்கான, அதாவது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்கள கேர் பண்ணணும். நம்மளுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்கள், ஜல்தி எப்படி வரான் பாருங்கள். நான் கூப்பிட்ட உடனே அப்படியே பாசங்க. இந்த பாசத்துக்காக மட்டும்தாங்க அவ்வளோ கஷ்டத்தையும் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னாலேயும் முடியல. ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? 1 பேர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்காங்காட்டி என்னால் முடியல. ஆனாலும் வந்து நான் வந்து ரொம்ப போராடி தான் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்ருக்கேன். இவங்களுக்காக வந்து நான் எங்கேயும் போக முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து என்னை கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் அக்கா, ஏம்மா நீ வரதில்ல, வீட்டுக்கு வரதில்ல அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ என்னுடைய தம்பிலாம் கேட்குறான், ஏன்க்கா வரதில்லை? இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி போகிறது? எடோய், உங்கள் 2 பேரெல்லாம், உங்கள் 2 பேரன்ற பாரு, உங்கள் 4 பேரை விட்டு எப்படி போகிறது டோய் நான்? இந்த ஜாங்கிரி பாருங்கள், இந்த ஜாங்கிரி பாருங்கள். இந்த மாதிரி பாசம் ரொம்ப வச்சிட்ருக்காங்க என் மேலே. என்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருங்க, மீன் கடை, கறிக்கடை, அந்த இடத்துலலாம் போய் விட்டுருங்க அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டிலேயே கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உன்னால் பார்த்துக்க முடியல, ஏன் எப்படியா கஷ்டப்பட்டு பார்க்கணும்? ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லையா? வீட்டு வேலைகள் சரி, எல்லாமே சரி, எல்லாம் பார்க்கணும், செய்யணும். எங்கள் வீட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான், எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் என் பொண்ணு, என் வீட்டுக்காரு, என் பசங்க வந்து வெளியில் போய் வேலை பார்த்து அங்கேயே ரூம் எடுத்திருக்காங்க. பட்டு இத்தனை பேருக்கு நான் வந்து சமைச்சு போடணும், எல்லாம் பார்த்துக்கணும், செய்யணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு கொஞ்சம் சிரமம் தான். இவங்கள பார்த்துக்கிறது, இத்தனை பேருக்கு சமைக்கிறது, பார்க்குறது, கொல்றது இல்லாமல் இவங்கள வேறு பார்த்துக்கணுன்னா ரொம்ப முடியாது தான். ஜல்தி இங்கே வா, வா அம்மாக்கிட்ட வா. ஆனாலும் இவங்க பாசத்துக்காக தாங்க நான் வந்து அவ்வளோவையும் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நைட் ஆச்சுன்னா எனக்கு தூக்கமே இருக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இருக்கிற பசங்க தூங்கிடுவாங்க. இவன் வந்து என்னால் தூங்கவே முடியாதுங்க. ரொம்ப சிரமப்படுவான். ஏன்னா கம்ஃபர்டபுளாக தூங்குகிற கேட்ஸ்லாம் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காலை வந்து மல்லாக்கப்படுத்து தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் தூங்குவாங்க. அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் கேட்டுடைய, சரிங்களா? பட் இவனால் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனே இல்லைங்க. அது பாருங்கள், கால் வந்து இப்படி நீட்டிட்டு எப்படி திரும்பி பார்க்குறான் பாருங்கள். ஸோ மேலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இவனால் தூங்க முடியாது, திரும்பி படுக்க முடியாது. நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பி படுக்க வைப்பேன்.
அதெல்லாம் வந்து எனக்கு தூக்கம் இல்லாத மாதிரி ஆகிடுதுங்களா, மறுநாள் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து மாறணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க லைஃப்லாம் மாறணும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுக்கணும். கேட் ஃபுட்டு, ட்ரீட்டு அதெல்லாம் உனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாடி? அதெல்லாம் ட்ரீட்லாம் சாப்பிட்ணுமா உனக்கு ஆசையா? அப்போ சொல்லு எல்லாருக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லு சொல்லு. சொல்கிறியா? சரி சரி, அவனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி மறக்காமல் வீடியோவை பாருங்கள். ஓகே, சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? சொல்லுடி, முடிச்சுக்கலாமாடி ஜல்தி குட்டி. அவ பாருங்க சம்பவம் பண்ணிகிட்ருக்கா. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து இந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மண் இருக்கு இல்லையா, அதுவே நான் வந்து 25 கிலோ 20 கிலோ அப்படி தர வச்சுப்பேன். அதே நம்மளுக்கு எங்கேயோ போயிடுதுங்க, எக்ஸ்பென்சிவாக ஆகிடுது. ஏன்னா நம்ம வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 கேஜ் பேக்கெட், அங்கே ஒரு பேக்கெட் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த மாதிரி 5 கேஜ் பேக்கெட்டை வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி வந்து 20 கிலோ மாதத்துக்கு. அதே வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவாக ஆகிடுது. அது இவங்களுக்காக காசு பார்க்குறது இல்லைங்க, பட் வந்து காசு வந்து பத்தலை. அதுதான், நம்ம லைஃப்பை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நம்மளுக்கு காசை பற்ற மாட்டேங்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இந்த டைமும் வந்து கண்டிப்பாக மாறணுன்னு இவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சரியா. சரி, இதோட வந்து நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.